அன்பார்ந்த தோழர்களே, தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய அம்பேத்கர் முன்னெடுத்த மனு எதிர்ப்பு போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதலை நாடு முழுவதும் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி அதை முற்றுடாக ஒழித்து கட்டுவதில் நாம் முனைப்பாக இருக்கிறோம். அந்த வகையில் இந்த நாளில் மனுவை எரித்த நாளில் நாம் ஒரு நிகழ்வை நடத்தி அதனுடைய புரிதல்களை, அது தேவையை, சனாதன எதிர்ப்பை கருத்தின் வழியாக நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை என்பது இந்த அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாம் வரவேற்று நம்முடைய கட்சியின் பொருளாளர் அன்பு தோழர் முகமது யூசுப் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் மனு நூல் எரிப்பு நாளும் வெண்மணி வீர வணக்க நாளும் என்ற தலைப்பில் இந்த நாளில் மனு சட்டமும் அம்பேத்கர் சட்டமும் என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஜெய்பி. சமஸ்கிருதத்தில் பாண்டியத்தம் பெற்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதே நாளில் 1927 இந்த மனு நூலை எதிர்த்திருக்கிறார். மற்றவர்களெல்லாம் சொல்வது போல நாம் மனு நீதி என்று சொல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நீதி என்றால் அதில் ஒழுங்கிருக்கும், நீதி என்றால் அதில் எல்லோருக்குமான ஒரு ஜனநாயகம் இருக்கும். எந்த ஜனநாயகம் இல்லாத ஒரு நூலை ஒரு நீதி என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. உலகத்தில் நீதிகளை சொல்லக்கூடிய
பல்வேறு சமய நூல்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்களுடைய பைபிள் பல மொழிகளில், உலகத்தில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு நீதி சொல்லப்பட்டிருக்கும். அதேபோல் இஸ்லாமியருடைய புனித நூலான திருக்குர்ஆன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பல்வேறு நீதி இருக்கிறது. ஆனால் இந்த மனு நூல் சமஸ்கிருதத்தை தாண்டி யாராவது மொழிபெயர்த்து விட முடியுமா? அப்படி மொழிபெயர்த்தால் இந்தியாவை இந்த நூலை வைத்து நீதி என்று சொல்லி ஆண்டு கொண்டிருந்த மக்களை, அரசர்களை என்னவென்று அழைப்பார்கள். ஆக இந்த நூல் விடுதலை கட்சி மட்டும்தான் எதிர்ப்பதாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இந்த நூலுக்கு எதிரான ஒரு பரப்புரையை செய்து கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தத்தில் அவர்கள் எல்லோரையும் பாய்ந்து பிடுங்குவதை போல நம்முடைய எழுச்சி அவர்கள் தொட்டவர்கள் எல்லாம் பயந்து ஓரமாக ஒதுங்கினார்கள். அவர்கள் தொட்டவர்கள் எல்லாம் நமக்கே மம்பு, நாம் சும்மா இருப்போம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் பைத்தியக்கார நாய் ஒன்று தெருவில் போகும் வருவர்கள் எல்லாம் கடிக்கும், ஆனால் அது ஒரு யானையை கடித்து விட்டது, அந்த யானை போட்டு பிரித்து விட்டது என்பதுதான் திருவாவூர் நீங்கள் எழுச்சி தமிழர் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஓடிவிட்டார். இப்பொழுது அதை பற்றி சத்தமே இல்லை, எங்கேயுமே சத்தம் இல்லை. யாருமே அந்த மாதிரி ஒரு செய்தி கூட இல்லை. தேவையில்லாம அவரை தொட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது இன்றைக்கு ஒரு அரசியல் செய்யக்கூடிய நிலையில் இன்று தாங்கிக் கொண்டு வேளாக எடுத்து ஊராக சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் எழுச்சி தமிழரை பாய்ந்து பிடுங்கிய போது முதலில் இது அநீதி, இந்த இந்தியாவே பக்கம் என்று முதல் கொடுத்தவர் எங்கள் ஐயா பல கருப்பையானவர். அதே போலதான் தமிழ் சைவ பேரவையுடைய அம்மா எங்க தாயாரை கூட இருக்கிறார். அவருடைய கருத்து உலகமெல்லாம் பரவியது. கலையரசி நடராஜன் அவர்களுடைய சைவ சித்தாந்த கருத்துக்கள் உலகெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு ஊக்கமாகவும் நமக்கெல்லாம் ஒரு ஆக்கமாகவும் இருந்த அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் இருவரையும் நன்றி கூட நாங்கள் கேட்கின்றோம். ஆக இந்த வரவேற்புரை ஆற்ற அழைத்த பொழுது எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி என்றால், ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய, சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த அநீதியும் எதிர்க்கக்கூடிய முதல் ஆளாக இருப்பேன், அதற்காக எந்த விலையும் கொடுப்பேன். எங்களுக்கு இந்த தேர்தல் அரசியல் எல்லாம் ஒரு அரசியல் அல்ல, இந்த மக்களை நேர்வழிப்படுத்த சமூக நீதியை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் என் வாழ்நாளில் இருக்கிறது என்ற புரட்சியாளர் கருத்தை அவர் முன்மொழியில் எல்லாம் அரசியல்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைமைக்கு பின்பாக நாம் எல்லாம் ஒருங்கிணைந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை. ஆனா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏசி பாவரசு அவர்களே,
தோழர் குருஜை அரசன் அவர்களே, தோழர் வன்னியரசு அவர்களே, தோழர் SS பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, பாலசிங்கம் அவர்களே, இளம் ஜெயகுமாரா அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் B2 ஆதவன், வேளச்சேரி ரவிசங்கர், செல்லதுரை, இரா செல்வம், அம்பேத்வலவன், அன்பு செழியன் அவர்களே, மேலும் இந்த நிகழ்வில் கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர் ராதிகா கணேஷ் அவர்களே, செயல்பாட்டாளர் கீதா சாருசிவம் அவர்களே, தமிழ் சைவ பேரவையுடைய அம்மா கலையரசி நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை வழங்க இருக்கின்ற முன்னாள் நீதிபதி, சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த நாடே தன்னுடைய கருத்துக்களால் எங்கு நேர்மை இல்லையோ அந்த நேர்மையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு அங்கு நிற்பதற்கு முயற்சி செய்வார். இல்லை என்றால் அதை விட்டு வெளியேறக்கூடிய அரசியல் செயல்பாடாளர் பல கருப்பையா அவர்களே, புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியாகவும் சமூக நீதியுடைய போராளி தொழிலாளர்களுடைய மறுகுருவமாக இருக்கக்கூடிய எங்கள் எழுச்சி தமிழர் அவர்களை உங்களை அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வை காணொலி காட்சி மூலமாக நூற்றுக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரின் உறுதி விடுதலை சிறுத்தைகள் வாழ்த்துக்களை வரவேற்பு இந்த நிகழ்வில் முன்னிலை பொறுப்பு ஏற்றிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பு தோழர் சிந்தனைச்செல்வன் அவர்கள் இப்பொழுது நம்முடைய இணைய வழியில் உரையாற்றுவார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியை, இந்த கருத்தரங்கத்தினை வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கருத்தரங்கத்தினை தலைமையேற்று நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற எங்கள் நெஞ்சம் நிறைந்த பேராளுமை வரலாற்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, இதனை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி நிர்வாகிகளே, கருத்துரை ஆற்றவிருக்கிற ஆளுமைகளே, இந்த இணைய வழியில் பங்கேற்றிருக்கிற, நேரடியாக பங்கேற்றிருக்கிற அன்பு உறவுகளே, விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கருத்தரங்கத்தில், மகத்தான முக்கியத்துவம் பெற்ற இந்த கருத்தரங்கத்தில் நேரடியாக என்னால் பங்கேற்க இயலவில்லை என்பதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரிடத்திலே பணிவோடு என்னுடைய மன்னிப்பை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மிகச்சிறந்த இந்த கருத்தரங்கத்தை நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்கிற நம்முடைய தலைவரின் முழக்கத்திற்கு ஏற்ப இந்திய நாடே அல்லது இந்த பாசிச
சனாதன சக்திகள் அனைவருமே எதிர்த்து நின்றாலும் கூட தொய்வின்றி சிறப்பாக இந்த கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிற, இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது. ஆனால் தேர்தலை ஒட்டி முகம் மாற்றிக் கொள்கிறவர்கள் அல்ல என்பதை நிறுவுகிற வகையில் இந்த கருத்தரங்கத்தை உறுதியாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பு உறவுகளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, எனக்கு பின்னாலே மிக முக்கியமான ஆளுமைகள் இந்த மனு நூலை, மனு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் எத்தகைய சூழ்நிலையில் எரித்தார், மனு சட்டத்தை, மனு நூலை எரித்தது மாத்திரமன்றி தொடர்ச்சியாக இந்து மதம் என்கிற புதிய சொல்லால் அறியப்பட்ட இந்த சனாதன பாசிசத்தை எவ்வாறு தொடர்ச்சியாக எதிர்த்து நின்றார் என்பது குறித்து நம்மிடத்திலே தெளிவாக உரையாற்றவிருக்கிறார். இந்து மதம் என்பது ஒரு புதிரான அடையாளம். அது வெளிப்படையாக பார்க்கிற போது ஒரு பண்பாட்டு அடையாளம், ஒரு ஆன்மீக அடையாளம், ஒரு சமய அடையாளம். ஆனால் ஆன்மீக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் நம்மை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள்தான் அரசியல் தளத்தில் எண்ணிக்கை பெரும்பான்மைக்காக நம்மை இணைத்துக் கொள்வதற்காக இந்து என்கிற அடையாளத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கரும் எழுச்சி தமிழரும் நமக்கு தொடர்ந்து நினைவூட்டி கொண்டிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாலே போய் நின்று, காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாலே போய் நின்று நான் இந்துதான் என்று சொல்லி ஒரு இந்து என்கிற அடிப்படையில் எனக்குரிய உரிமையை நான் கோரினால், அங்கே நான் இந்து இல்லை என்பதை, நீ எல்லாம் எங்களுக்கு இணையான இந்து அல்ல, இந்து என்பது நாங்கள் தான் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே நம்மை அரவணைக்க மாட்டார்கள். ஆனால் வாக்குச்சாவடிக்கு முன்னால் நின்று தேர்தல் அரசியலிலே இந்து என்று பயன்படுகிறது. இது வெறும் ஆன்மீக அடையாளம் அல்ல, ஒரு அதிகாரத்தை அறுவடை செய்வதற்கான அடையாளம் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கரும் மிக தெளிவாக எழுச்சி தமிழரும் நமக்கு தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படை புரட்சியாளர் அம்பேத்கர் தொடர்ச்சியாக நான் எல்லோரையும் சீண்டுவதை போல தமிழரையும் விடுதலை சிறுத்தைகளையும் சீண்டி, ஆனால் இந்திய அளவிலே மிக கடுமையான எழுச்சி தமிழரும் விடுதலை சிறுத்தைகளும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எழுச்சி தமிழரும் விடுதலை சிறுத்தைகளும் மாத்திரமல்ல, என்னை பொறுத்தவரையிலே 30 ஆண்டு கால பொது வாழ்க்கையில நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்வேன், இந்த மனுநூல் தொடர்பான இந்த உரையாடலின் போதுதான் மொத்த தமிழகமும் மொத்த ஜனநாயகங்களும் எழுச்சி தமிழரை கொண்டு, எழுச்சி தமிழருக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் சொல்வதுதான் மனுநூல் நிராகரிக்க வேண்டிய ஒன்றுதான். மனுநூல் முன்வைக்கிற கருத்தியல் மனித சமூகத்திற்கு, மனித குலத்திற்கு எதிரானதுதான்.
இந்த உரையாடலில் நாங்கள் எழுச்சி தமிழ் தலைவர் திருமாவளவன் என்று மொத்த ஜனநாயக சக்திகளும் மனிதர்களுக்கூடிய அற்புதமான நிலை முடிந்தது. வானத்திலே இரவுகள் இணைந்து காட்சியளிக்கின்றன. அதை ஒரு வரலாற்று அதிசயம் என்று சொல்வார்கள். அதை நிறைவேற்ற ஒரு அனுபவமாக இந்த அனுபவம் இருக்கு. இந்த உரையாடல் இதோடு போதும் என்று விட்டுவிடாமல் மனுநூல் புரட்சியாளர் அம்பேத்கரால் எரிக்கப்பட்ட இந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த நாள் மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய செய்தி ஒரு மகத்தான ஆளுமை வெளிப்படுத்துகிறது. அத்தகைய ஆளுமை மிகுந்த பேராளுமை மிகுந்த தலைவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி நான் காணிக்கையாக்குகிறேன். ஒன்றை மாத்திரம் சொல்லி மனு சட்டை என்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் ஒரு சொல்லுகிறேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மெய்யியல் மரபு ஒரு பக்கமும், பிறப்பின் அடிப்படையிலே எல்லோரையும் சமமாக கருத முடியாது, வருண தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த மனித குலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிறப்பு என்பது சமமானது அல்ல. கடவுளுடைய படைப்பில் எல்லோரும் சமமானவர்கள் அல்ல என்று சொல்லுகிற பார்ப்பனிய மரபு அல்லது வேத மரபு அல்லது வருணாசிரம மரபு அல்லது சனாதன மரபு எந்த பெயரில் சொன்னாலும் அந்த சனாதன மரபு இன்னொரு தத்துவ மரபாக இருவேறு தத்துவங்களுக்கு இடையிலான போராட்டமாகத்தான் இந்திய வரலாறு என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெய்யியல் மரபுக்கும் இந்த சனாதன பாசிசத்திற்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் மெய்யியல் மரபு வீழ்ச்சி அடைந்து மௌரிய பேரரசு முற்று முழுவதுமாக வீழ்ச்சி அடைந்ததின் அடையாளம் தான். வீழ்ச்சி அடைந்தது என்று சொன்னால் எழுச்சி தமிழர் அழகாக திருக்குறளில் சொல்வதை போல அழகாக சொல்வார், வன்முறையாலும் வஞ்சகத்தாலும் இந்த மெய்யியல் மரபு இந்த பௌத்தம் மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைந்தது அல்லது வீழ்த்தப்பட்டது. அந்த வீழ்ச்சியை நாம் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வீழ்ச்சியை ஒட்டித்தான் அந்த வீழ்ச்சிக்கு பிறகு பார்ப்பனியம் அல்லது சனாதனம் தன்னை மறுகட்டமைப்பு செய்து கொள்வதற்காக மனு நூலை உருவாக்குகிறது. மனு நூல் என்பது ஏதோ ஒரு தனிநபருடைய கருத்து, தனிநபருடைய சிந்தனை என்று பார்ப்பதற்கு பதிலாக மெய்யியல் மரபின் வீழ்ச்சியை நினைவுபடுத்துகிற, அந்த வீழ்ச்சியை உறுதிப்படுத்தி அந்த வீழ்ச்சியின் மீது சனாதன பாசிசத்தை கட்டமைப்பதற்கான ஒரு சட்ட நூலை உருவாக்குகிற முயற்சியாகத்தான் மனு நூலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே வரலாற்றில் நேர்ந்த அந்த வீழ்ச்சியை மீண்டும் நினைவுபடுத்துவதன் மூலமாக வன்முறையாலும் நிகழ்ந்த அந்த தோல்வியை இளைய தலைமுறைக்கு நினைவுபடுத்துவதன் மூலமாக வரலாற்றை நேர் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையை, என்கிற உணர்வை, என்கிற கடமை உணர்ச்சியை இளைய தலைமுறையிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த கருத்தரங்கம் அந்த புதிய வெளிச்சத்தை, வரலாற்று வெளிச்சத்தை இளைய தலைமுறைக்கு தரும். எழுச்சி தமிழர் வாழும் இந்த காலத்தில் இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த இந்த மிகப்பெரிய பிழையை சரி செய்கிற அந்த முயற்சியில் ஒரு வரலாற்று யுத்தத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நடத்துவோம். இந்த வரலாற்று யுத்தத்திற்கு வெளிச்சம் தருகிற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என்று சொல்லி நெஞ்சார கருத்தரங்கத்தை வாழ்த்தி, என வாய்ப்பு தந்தமைக்கு நேரடியாக வரவையலாமல் போனாலும் கூட இந்த இணைய வழியாக பேசுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய அத்துணை தோழர்களுக்கும், அருமை தோழர் பாலசிங்கம், அருமை தோழர் சஜன், அருமை தோழர் பாலாஜி, அன்பிற்குரிய தோழர் உஞ்சை அரசன், பாவரசு உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
சஜன் கேக்குதுங்களா?
அதனால உங்க போராட்டத்துல நானும் இல்லாமல் என்னோட போராட்டம் தனியா நடத்த முடியும் இல்லையா? சோ அதனால அதுல எனக்கு ஒரு செல்ஃபிஷான ஒரு மோட்டிவும் இருக்கு. எனக்கு விடுதலை எழுவோம் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க கூட கை கோர்த்து நிக்கணும். இப்போ மனுஸ்மிருதி அப்படிங்கறத பத்தி பல இடத்துல பேசும்போது சங்கிகள் வைக்கிற விஷயம் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்தான் அவங்க சொல்றாங்க. அது ரொம்ப பழைய ஒரு நூலுங்க, அது இன்னைக்கு எதுவுமே ரெலவெண்டா இல்லைங்க, அதை பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னு. ஆனா அது உண்மை இல்லை. தோழர் திருமா எடுத்து சொன்னது போல அது இன்னும் இந்த நாட்டோட ஒவ்வொரு விஷயத்திலையும், நாட்டோட எல்லா ஸ்ட்ரக்சரை பார்த்தாலும் சரி, எல்லா மிக பெரிய அளவுல இருக்கு. இதை யாராலும் மறக்க முடியாது. ஆரிய மதத்துல 2 விதமான நூல்கள் இருக்கு. ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம சொல்றது, தர்மத்தை சொல்ற விஷயங்கள். ஒண்ணு அவங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி அப்படின்னாக்க அது காதால கேட்டாங்களாம், கடவுள் சொல்லி இவங்க கேட்டு இவங்க அதை நமக்கு கொடுத்தாங்களாம். அதுதான் வேதம், அதுதான் உபநிடம் அப்படிங்கிற சொல்றது நூல்கள் எல்லாம். இன்னொன்னு ஸ்மிருதி. ஸ்மிருதி அப்படிங்கிறது பாரம்பரியமா எது ஞாபகம் வச்சு அதை அதுக்கப்புறமா எழுதப்பட்டது. அதுலதான் மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூலும் வருது, எல்லா புராணமும் அதுல வருது, இதிகாசம் அதுல வருது, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, இந்த மாதிரி எல்லா புத்தகங்கள், எல்லா நூல்களும் இதுலதான் வருது. மனுஸ்மிருதி எப்போ எழுதப்பட்டது அப்படிங்கறத ஒட்டிதான் அவங்க சொல்றாங்க அது ரொம்ப பழசு, அதெல்லாம் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. சோ அதுலயும் ஒரு 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 எக்ஸாக்டான ஒரு டேட்டு சொல்ல முடியாது, இந்த தேதியில இந்த இடத்துலதான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு 2வது இல்ல 3வது நூற்றாண்டுல அது எழுதப்பட்டது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோராயமா சொல்றாங்க. அது டோட்டலா எஸ்டாப்ளிஷ் ஆன காலம் அப்படின்னு பார்த்தா, சமூகத்துல நிறுவப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர் நூல் ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுல அவர் சொல்றாரு, புஷ்யமித்ர சுங்க அரசு நடத்தும் போது பௌத்தத்தோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, அது சமூகம் முழுக்க பரவிட்டு வருது, அதோட வளர்ச்சி அதிகமா இருக்கு, இந்த தாக்கத்தை அவங்களால எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிறதுனால பிருகு அப்படிங்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க எழுத வச்சதுதான் நூல் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அது எப்போ எழுதப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது பழமை வாய்ந்த அத்தியாயங்கள் இருக்கு, 12 சாப்டர்ஸ் ஒரு லெசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல 4 மெயினா பிராடா அவங்க வச்சிருக்கிற தீம்ஸ் 4. உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது தர்மாவோட தர்மம் அப்படின்னு சொன்னாக்க அறம். சோ அறம் அப்படிங்கிறதோட தோற்றம் எங்கெங்க வருது. அடுத்து இந்த 4 வர்ணம் அப்படின்னு சொல்ற பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இந்த 4 வர்ணத்தோட தர்மம் என்ன அப்படிங்கிறது அந்த புத்தகம் சொல்லுது. 4வது கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா மறுபிறப்பு பிளஸ் டோட்டலா உங்களுக்கு எப்படி முக்தி, எப்ப முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேத மதம் சொல்லுது அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறமா திரும்ப பிறக்க கூடாது அப்படின்னு சொன்னாதான் டோட்டல் லிபரேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுதான் மோட்சம் அப்படிங்கிறாங்க. சோ இந்த 4 விஷயத்த சொல்லும் போது இத அறம் சார்ந்த வாழ்க்கைக்கான நூல் தர்ம சாஸ்திர அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே மனுஸ்மிருதியை குறிப்பிடும் போது தர்ம சாஸ்திரம் அப்படிம்பாங்க. தர்ம சாஸ்திரம்னா என்ன, தர்மம்னா என்ன, அறம். சாஸ்திரம்னா என்ன, அது ஒரு மேனுவல் மாதிரி. சோ ரொம்ப எத்திக்கலா, ரொம்ப மாரலான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கான நூல் அப்படின்னு சொல்லி இத பார்ப்பனர்கள் ரொம்ப தூக்கி பிடிக்கிறாங்க. உண்மையாவே அதுல அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதையா இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. இதுல இத அத்துமீறினாக்க இதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே. சோ ரொம்ப டீட்டெயிலா அது உட்கார்ந்து வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த 4 வர்ணத்திலையுமே காலையில இருந்து இரவு நைட்டு வரலும்
பிறந்ததுல இருந்து இறப்பு வரலும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்களோ அத்தனை விஷயமும் இதுல என்ன செய்யலாம் செய்யக்கூடாது எங்கேயுமே எந்த சுதந்திரமும் கிடையாது. அதுல எல்லாமே வர்ணிச்சிருக்கு ரொம்ப டீட்டெயிலா. இது ஏதோ ரூம் போட்டு உட்கார்ந்து நம்ம சிந்திச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும், அந்த மாதிரி இருக்கு. சோ இவ்வளோ அதுல நேரம் உங்களுக்கு செலுத்துறதுக்கு ஏன் அப்படி ஒரு நூல் தேவைப்பட்டது? இந்த மாதிரி எந்த நம்ம உலகத்துல எடுத்த எந்த நூலை பார்த்தாலுமே இவ்வளவு டீட்டெயில்ஸ்குள்ள அவங்க போக மாட்டாங்க. ப்ராடா அறம் சார்ந்த வாழ்க்கைன்னா இதுதான், நீங்க இப்படிதான் வாழணும், இதை செய்யறதெல்லாம் சரி. இது நம்ம பைபிள் எடுத்தாலும் ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குரான் எடுத்தாலும் அதுலயும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிருக்கு. இப்படி ஆனா இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லும் போது அதுல குறிப்பா பெண்கள் விஷயமும் நிறைய சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, பெண்கள் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும், பெண்கள் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கு. பெண்கள் சமூகத்துல எப்படி இருக்கணும், பெண்கள் பொது வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே அதுல குறிப்பிடல. ஏன் அப்படின்னு சொன்னா, பெண்கள் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதி சொல்லுது. அதனால வீட்டுக்குள்ள பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் அவங்க அங்க நிறைய பேசுறாங்க. இதெல்லாம் அவங்க சட்ட புத்தகமா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. மீண்டும் மீண்டும் இதை பத்தி திரும்ப கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்கலாம். குறிப்பா இதுல பெண்களுக்கு, சூத்திரர்களுக்கு, தலித் மக்களுக்கு இதுல எந்த விதமான உரிமையும் கிடையாது. டோட்டலாவே அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நூல் தான் இது மனுஸ்மிருதி. இத பத்தி சிலருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கலாம். சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் நான் அதுல இருந்து சொல்ல விரும்புறேன். என்னன்னா, அதுல சொல்ற ஒரு விஷயம், her father protects her in childhood, her husband protects her in youth and her sons in old age. A woman is never fit for independence. So அவங்க ஒரு பெண்ணு குழந்தையா இருக்கும்போது தந்தையை சார்ந்து வாழணும், தந்தை தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க இளம் வயதுல இருக்கும்போது கணவர் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், கணவர் கண்ட்ரோல்ல அவங்க இருக்கணும். வயசான காலத்துல மகனை சார்ந்து வாழணும். பெண் என்னைக்குமே இண்டிபெண்டா இருக்க முடியாது, அவங்க ஃபிட்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதே வார்த்தைய யோகி ஆதித்யநாத் யூபியில சீஃப் மினிஸ்டரா தேர்ந்து வந்த உடனே சொன்ன முதல் பேட்டியில சொன்னது, women are not fit to be independent. பெண்கள் சுதந்திரமா இருக்க கூடாது, அவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படிங்கிற வார்த்தை தான். சோ மனுஸ்மிருதி இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது என்ன அளவுக்கு மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஊறி போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சினிமாலையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது பெண்கள் எப்படி இருக்கணும், கணவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டுறத பார்த்தா அப்படியே மனுஸ்மிருதி அங்க காட்டுற மாதிரி தான் இருக்கு. இது தமிழ் சினிமா மட்டும் சொல்லல, இந்தியாவில இருக்கிற எல்லா லாங்குவேஜ் சினிமாலையுமே, ஹிந்தி சினிமாலையுமே அப்படிதான் இருக்கு. மீதி எல்லா லாங்குவேஜ் சினிமாலையும் பெரும்பாலான சினிமால பெண்களை பத்தி அப்படிதான் அவங்க சித்தரிக்கிறாங்க. பெண்கள் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் மனுஸ்மிருதியில சொன்ன ஒரு விஷயம்தான். திருமணம் பண்ண ஆணை எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த ஆணுக்கு எந்த நல்ல குணமும் இல்லாம போகலாம். ஆனாலுமே ஒரு பெண், ஒரு நல்ல பெண் அப்படின்னு சொன்னாக்க அந்த கணவனை திரும்ப மீண்டும் மீண்டும் என்னன்னா அவங்க கடவுள் மாதிரி வழிபடணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுஸ்மிருதி சொல்லுது. அதை தவிர அந்த சர்ச்சையான அந்த விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைய இருக்கு. நான் மனுஸ்மிருதியோட 2-3 வேற வேற ஆங்கில டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஒரு இதை பார்த்தா ஒரு ரூல்ல அதுக்கு அடுத்து வர ரூல் அதோடய மோசமா இருக்கு, 3வது வர ரூல் அதோட இன்னும் கேவலமா இருக்கு. இந்த மாதிரி 40 ரூல் ஒரு புத்தகத்துல, இன்னொரு புத்தகத்தை எடுத்து பார்த்தா அதுல காட்டுற ஒரு 10-15 ரூல் அது இன்னும் புதுசா இருக்கு, இதுல இல்லாத விஷயங்கள் அங்க இருக்கு. சோ இந்த மாதிரி அவங்க எத்தனை சாப்டர்ஸ், எத்தனை ரூல்ஸ் அவங்க பெண்களுக்காக மட்டுமே அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவ்வளோ கேவலமா, இவ்வளோ அசிங்கமா, பெண்களுக்கு என்னன்னா கேரக்டர் கிடையாது, பெண்கள் கண்ட்ரோல்ல இல்லைன்னாக்கா அவங்க ரொம்ப மோசமா செயல்படுவாங்க, ஆண்களை வசப்படுத்துறது மட்டும்தான் அவங்க குணம், அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க, அதனால அவங்க எந்த நேரம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், இந்த மாதிரி மீண்டும் 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 விஷயங்களை சொல்லி இது ரொம்ப அறிவாளி, ரொம்ப விவேகமான ஆண்கள் கூட பெண்கள் கிட்ட என்னன்னாக்க அவங்க பெண்களோட மோகத்துல இவங்க போய் மயங்கி போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அதுல நிறைய இது எதுவுமே ஆனா ஆணுக்கு இந்த ரூல் கிடையாது. ஆண்கள் திருமணம் பண்ணலாமா, ஆண்கள் பெண்களை விட்டுட்டு போகலாமா, ஆண்கள் பெண்களை விற்கலாமா, ஒரு கணவன் தன்னோட மனைவியை விற்க கூட செய்யலாம், ஆனா அப்படி வித்தா கூட மனைவி என்னன்னாக்க அந்த ஆணுக்கு தான் சொல்றோம்.
அப்படின்னு சொல்லி இந்த நூல் சொல்லுது. இதுதான் வந்து தர்ம சாஸ்திரம், இதுதான் வந்து அறம் சார்ந்த வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க என்ன அறம் இருக்குதுல. இது வந்து பெண்களை பத்தி சொல்ற விஷயங்கள். அது வந்து தலித் மக்களை ஒட்டியும் சொல்லுது. இதோட இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமா சொல்லுது. அந்த 4 வர்ணத்துக்குள்ளேயே வரல. ஆக்சுவலி தலித் மக்கள் பார்த்தா யார் வந்து வேத மதத்தை ஏத்துக்கலையோ, யார் வந்து ஆரியர்களோட தொடக்கத்திலேயும் போராடிக்கிட்டே இருந்தாங்களோ, இது வந்து மகாத்மா ஜோதிபா பூலே மகாராஷ்டிரால ஒரு வந்து 19ஆம் நூற்றாண்டுல 19th செஞ்சுரியில அவர் வந்து ஒரு மிக சிறந்த தலைவர். அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் ஜாயிண்ட். அவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கெல்லாமே குரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாபா சாஹேப் அந்த ஜோதிபா பூலே மகாத்மா ஜோதிபா பூலே ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் வந்து மராட்டியில இருக்கு. அது பேர் குலாம்கிரி. குலாம்கிரின்னா அடிமைத்தனம். அடிமைத்தனம் எங்கேருந்து வருது, அதோட அதுக்கு இருக்கிற சோர்ஸ் என்ன அப்படிங்கும் போது அவர் முழுக்க முழுக்க வந்து வேத மதத்தை தான் சொல்றாரு. சோ அவர் என்ன சொல்றாரு, இந்த வேத மதத்தை ஏத்துக்காதவங்க, இந்த ஆரியர்களோட தாக்கத்தை ஏத்துக்காதவங்க, அவரோட அந்த நூல்ல அவர் சொல்றாரு, இந்த ஆரியர்கள்லாம் ஈரான்ல இருந்து வந்தாங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஈரானியன் அப்படின்னு தான் சொன்னாங்க, அந்த ஈரானியன் தான் அப்புறம் மாறி ஆரியன் அப்படின்னு வந்தது அப்படின்றாரு. பிரம்மா அப்படிங்கிற ஒரு ஆள் தான் வந்து அந்த குழு அந்த படையை எடுத்து வந்த அந்த போர் படையோட தளபதியா இருந்தாரு. அவர் தான் அந்த போர் படைக்கு தலைவன். அந்த பிரம்மா இறந்த பிறகுதான் அவங்க எல்லாரும் பிராமணன் இல்ல பார்ப்பனன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாங்க அப்படின்னு வந்து அவர் அந்த நூல்ல சொல்றாரு. அவர் சொல்றாரு, சில மக்கள் வந்து டோட்டலா இந்த ஆரிய மதத்தை எதிர்த்தாங்க. இங்க இருக்கிற இந்த இந்திய துணை கண்டம்ல வாழ்ந்த மக்கள் அவங்க வந்து ஆரியர்களோட ஏத்துக்கல, ஆரியர்களோட ஆட்சி ஏத்துக்கல. ஆனா அந்த போர்ல அவங்க வந்து வெற்றி பெற முடியல, அவங்க வந்து தோத்துட்டாங்க. தோத்த உடனே இவங்கெல்லாம் தான் வந்து ஊரை விட்டு வெளியில தள்ளப்பட்டாங்க, அங்க வாழ வைக்கப்பட்டாங்க. அவங்கதான் வந்து அவங்க வந்து ஒரு கேட்டகரியான ஒரு தலித் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு ஒரு கேட்டகரி தலித் எப்படி உருவாகி வந்தது அப்படின்னாக்க, இந்த 4 வர்ணத்துக்கு இடையில திருமணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு மனுஷன். சோ அந்த மாதிரி திருமணம் பண்ணும்போது ஒரு பார்ப்பன பெண் ஒரு சூத்திர ஆண் திருமணம் பண்ணா அந்த பிறக்கிற குழந்தை வந்து அது ஒரு சாதி, அந்த சாதி வந்து ஒரு தலித் சாதி. இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்துக்கும் அப்படி வந்து சாதிகளை உருவாக்கி நிறைய புது சாதிகளை உருவாக்கி எல்லாருமே அவங்க வந்து தலித் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. தலித் மக்களுக்காக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, தலித் மக்கள் என்ன சாப்பிடலாம், என்ன மாதிரி சொத்து வச்சிருக்கலாம், என்ன மாதிரி உடை உடுத்தணும், அவங்க எங்க வாழணும், எப்படி வாழணும், இது எல்லாமே அந்த நூல்ல இருக்கு. அதுல அவங்க சொல்றாங்க, இவங்க எங்க வாழணும் அப்படின்னு சொன்னாக்க, these castes should live near mounds, trees and cremation grounds, in mountains and in groves. They should be outside the village. அவங்க வந்து நாய்களையும் வச்சுக்கணுமா, நாய்கள் மற்றும் கழுதைகள் தான் அவங்க சொத்தா. இதெல்லாம் வந்து ஒரு அறம் பேசுற ஒரு நூல் சொல்லுது. அவங்கள பத்தி சொல்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க வந்து அவங்களோட வந்து அவங்க உடுத்துற உடை என்னன்னா, செத்தவங்களோட உடையை எடுத்துட்டு வந்து இவங்க உடுத்தணும் அப்படிங்கிறாங்க. அவங்க சாப்பிடுற உணவு வந்து உடைஞ்சு போன பாத்திரங்கள்ல சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அவங்க போடுற வந்து ஏதோ ஒரு அவங்க நகை போடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அது கருப்பு இரும்புல செஞ்ச நகை மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல ஒரு நிலையா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அவங்க நாடோடிகளா இருக்கணும், சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றும் இதுல வந்து சொல்லிக்கிட்டே வருது. அவங்க என்னைக்குமே மீறி மற்ற சாதியினர்கிட்ட இவங்க வந்து என்னன்னாக்க சார்ந்துதான் இந்த உணவை வாங்கணும். அந்த உணவை வாங்குறதும் அவங்களுக்கு உணவு கொடுக்குற அவங்க வந்து மீதி சாதிக்கெல்லாம் கட்டளை இடுறாங்க. இல்ல நீங்க வந்து தலித் மக்களுக்கு உணவு கொடுத்தா அதை வந்து என்னன்னாக்க வெறும் உடைஞ்ச பாத்திரங்கள்ல உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் இதோட தாக்கம் ரொம்ப ஆழமா ஒரு மென்டல் அளவுல எல்லா மனசுலயும் இருக்கு, இமோஷனல் அளவுல இருக்கு. இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு சென்னையில நீங்க போய் ஒரு 90% பார்ப்பனர்கள் வீட்டுல போய் பார்த்தாக்க அவங்க வந்து வீட்டுல வேலைக்கு ஒரு பெண்ணை வச்சிருப்பாங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு இல்ல பெருக்கிறதுக்கு இல்ல வந்து என்னன்னா துணியை துவைச்சு கொடுக்க இந்த மாதிரி. ஆனா அவங்களுக்கு காப்பி கொடுக்கும்போது இவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, இது நான் வந்து கண்ணால பாத்திருக்கேன், நிறைய சொந்தக்காரங்க வீட்டையும் பார்த்திருக்கேன். அவங்க காப்பி போட்டு குடிச்சிருவாங்க. அந்த ஃபில்டர்ல
காப்பி ஃபுல்லா வடிஞ்ச அப்புறம் வெறும் அந்த சக்கை இருக்கும், தண்ணியை ஊத்தி அந்த வர தண்ணியில காப்பி போட்டு கொடுப்பாங்க. இது எங்கேருந்து வருது? இது எல்லாமே இந்த மனு நூல்ல இருந்து வந்த விஷயம் தான், இந்த மனுஸ்மிருதியில இருந்து